கார்த்திகை மாதம் 3rd லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் லஞ்சு. அடுத்தது இது வந்து ரசம் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் அரைச்சி போட்டு, மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் அரைச்சி போட்டு, தக்காளிலாம் நல்லா அரைச்சி போட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்ட ரசம். நேற்று உள்ள ஊறுகாய் இருக்குது, நெல்லிக்காய் ஊறுகாய். அடுத்தது வடை இருக்குது, காலமாக செய்த வடை இருக்குது. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணலான்னு பார்க்குறேன். கத்திரிக்காய் போட்டு 2 கத்திரிக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது இருக்குது. இதை கூட்டு பண்ணிட்டேன்னா 3rd டே கார்த்திகை மாதம் லஞ்ச். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இந்த கூட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். கடுகு பொடிட்டோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் பிடிக்கிடலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். கடுகு பொடியுது. அதுக்குள்ளே வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுல்ல, வெங்காயத்தை போட்டுப்போம். கருவேப்பிலையை போட்டுப்போம். வதக்கி போட்டுப்போம். இன்னொரு உருளைக்கிழங்கு தோல் முடிச்சுப்போம். கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு தான் உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கணும். தேர்ட் டே லஞ்ச், கார்த்திகை மாதம் 3rd டே லஞ்ச். உப்பு போட்டுக்கலாமா? கல்லுப்பு வந்து குறைச்சி தான் போடணும். ஏன்னா அது இப்போ கல்லுப்பு வந்து நம்ம அரைச்சோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டபுள் மடங்கு வரும் பார்த்திங்களா. அதனால் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக போடணும். கரெக்டாக வந்து அதிகமாகிடும். போட்டுட்டேன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கிறேன். தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். மிளகாய் போட்டுக்கிறேன். இதோட மிளகாய் மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல இது வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். இது நல்லா மசிகிற மாதிரி வேகணும். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வேகட்டும். இது எல்லாம் இப்போ இப்படி நசுக்கி வச்சுக்கிட்டு ஃபைனலாக இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் மசித்து இதோட நம்ம ஆட் பண்ணும்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசத்துக்கு பூனை வந்துச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம். அப்போ தான் பூனை வெளியில் போ. நல்லா வேகணும். போனியா? நான் ஃபஸ்ட்டு டே வந்து லெமன் ரைஸ் பண்ணேன். செகண்ட் டே கர்ட் ரைஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து சரி குழம்பு போட்டு சாப்பிட்லான்ட்டு தான் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டும் வடையும் அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாவும் ரசமும் பண்ணேன். சரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். இது ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இதை மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமா? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட்டு செம்ம டேஸ்ட். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ரசம் போட்டுக்கலாம். ரசம் எப்படி எடுத்து பார்ப்போம். ரசத்தையும் போட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.